மதிப்புக்குரிய டிபி குமார் அவர்களே, மதிப்புக்குரிய உமாசேகர் அவர்களே, மதிப்புக்குரிய மகேஷ் அவர்களே, மதிப்புக்குரிய ஜான்சன்ஸ் குமார் அவர்களே, மதிப்புக்குரிய மில்கி மிஸ்ட் சதீஷ் அவர்களே, மதிப்புக்குரிய குமார் ராஜகோபால் அவர்களே, மதிப்புக்குரிய ஜான்சன்ஸ் ஃப்ரான்சிஸ் அவர்களே, பெரும் திரளாக வந்திருக்கின்ற தொழிலதிபர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். ஒரு மிகச்சிறந்த கூட்டத்தை டெக்ஸ் வேலையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தொடங்கிய 2 மாதத்திலேயே 80 கோடி ரூபாய் டர்னோவரை அடைந்திருக்கிறார்கள் ஆன்லைனில் என்று டிபி குமார் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே வியாபாரம் என்பது மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. நமது மக்கள் தொகையும் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடாக நாம் மாறி இருக்கிறோம். அதுவோடு இல்லாதப்போ நானெல்லாம் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னே வியாபாரத்துக்கு வந்தவன். அப்போல்லாம் இந்தியா ஏழை இந்தியா. நேருனுடைய ரீஜியமில் லட்சக்கணக்கானவர்கள் பட்டினிலே செத்தார்கள். ஆனால் அப்படி அல்ல. இப்போ இந்தியா வளர்ந்து வருகின்ற இந்தியா வளர்ந்த நாடாக மிக விரைவில் வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கின்ற ஒரு இந்தியா 5வது பொருளாதார நாடாக இருக்கின்றது. மிக விரைவிலே 3வது பொருளாதார நாடாக நாம் மாற இருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம இந்த ரிட்டெயில் அசோசியேஷன் மூலமாக நாம் இதையெல்லாம் கேஷ் பண்ணணும். நம்மளுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இங்கே நிறையா ப்ராடக்ட் இருக்குது. அதை நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புகிற போது அவர்களுடைய $1 நமக்கு 83 ரூபா ஆகிடுது. $1 அவங்களுக்கு $1 தான். அது சாதாரணமாக $4 ஒரு சாப்பாடு. அதனால் $1 மாதிரி தான் அவங்களுக்கு. யூகேவுக்கு அனுப்புனீங்கன்னா 103 ரூபா ஆகி போயிடுது. அதனால் முடிந்த வரைக்கும் நாம் நிறையா எக்ஸ்போர்ட் செய்யணும். வேகமான வளர்ச்சி. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம சதீஷ் அவர்கள் ஒரு உதாரணம். மிக வேகமாக வளர்ந்து இந்த வருடத்தில் 7000 கோடி எட்டுவார்கள் என்று நம்புகின்றேன். கைது கொடுங்க. ஒரு மிக வேகமான வளர்ச்சி. அது மாதிரி எல்லாருமே வேகமான இந்தியா, வேகமான உலகம். இந்த 10 வருடத்தில் இந்த உலகம் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொன்னால், கடந்த 100 வருடங்களில் எந்த வளர்ச்சி அடைஞ்சோ அதை இந்த 10 வருடங்களில் அடைஞ்சிருக்கிறது. ஆனால் இந்த கடந்த 100 வருடங்களில் அடைந்த வளர்ச்சி என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளில் அடைந்த வளர்ச்சியை விட அதிகம். ஆகவே மிக வேகமாக வளர்ந்து வருகிற இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே நீங்கள் எல்லாம் மென்மேலும் வளர வேண்டும், வேகமாக வளர வேண்டும் குமார் அவர்கள் கூறிய போல என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம்.